திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது காணொலி காட்சி வாயிலாக துவங்கி இருக்கிறது. தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செப்டம்பர் 17ஆம் தேதி கரூரில் நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழா தொடர்பாகவும் ஓரணியில் தமிழ்நாடு குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் விவரங்களுக்காக நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் அவர்கள் முகாம் அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சியின் வாயிலாக இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார். திமுகவில் இருக்கக்கூடிய அமைப்பு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய 76 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் வருகின்ற 17ஆம் தேதி திமுகவினுடைய முப்பெரு விழா நடைபெறுகிறது. குறிப்பாக திமுக ஒவ்வொரு செப்டம்பர் 17ஆம் தேதியும் முப்பெரு விழா நடத்துவது வழக்கம். அதன் அடிப்படையிலே அண்ணா பிறந்தநாள் விழா, திமுக துவக்க விழா மற்றும் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழா என இந்த 3 நாட்களையும் சேர்த்து முப்பெரும் விழாவாக நடத்துவார்கள். அது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழ்நாடு முழுக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்து இதுவரை தற்போது அனைத்து மாவட்ட செயலர்களும் சேர்த்திருக்கிறார்கள். எனவே அது குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுக தன்னுடைய பணிகளை தற்போதே துவங்கியிருக்கும் சூழலில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் உறுப்பினர் சேர்க்கை தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடுகளாக சென்று அனைத்து மாவட்டங்களும் நடைபெற்று வருகிறது. எனவே அது குறித்து முதலமைச்சர்கள் விரிவாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில மாவட்ட செயலர்கள் தங்கள் பணிகளை சரியாக செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே அவர்களையும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர்கள் கண்டிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக வருகின்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இடங்களிலும் பொதுமக்களை சந்தித்து மக்களுடைய தேவைகள் இருந்து அவர்களுக்கு உடனடியாக பணியாற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மேலும் தொடர்ச்சியாக பொதுமக்களை சந்தித்து அரசனுடைய திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். எனவே அது தொடர்பான பணிகளையும் முதலமைச்சர்கள் தற்போது கேட்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை திமுக தற்போது துவங்கியிருக்கும் நிலையில் இந்த கூட்டம், குறிப்பாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற கூட்டம் 4வது கூட்டமாக நடைபெறுகிறது. இதுவரை 3 கூட்டங்கள் காணொலி காட்சி வாயிலாகவும் ஒரு கூட்டம் நேரடியாக அறிவாலயத்தில் நடைபெற்றது. அதன் அடிப்படையிலே தற்போது இந்த காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட செயலர்களுடன் கலந்துரையாட இருக்கிறார். அப்போது சரிவர பணி செய்யாத மாவட்ட செயலர்களை முதலமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக தேர்தலுக்கு தயாராகும் வகையிலும் அனைத்து இடங்களிலும் பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்களை உடனடியாக செய்திட வேண்டும் என்றும் சாதனை விஷயங்களை, அதாவது அரசுடைய சாதனை விஷயங்களை துண்டு பிரச்சனைகளும் ஒவ்வொரு வீடுகளாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றும் திமுக சார்பில் ஏற்கனவே அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பாகவும் முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் விரிவாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.